Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ஒரு அமேசிங்கான ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்பிள் கேக். ஒரு பர்ஃபெக்டான மார்பிள் கேக்கை எப்படி ஈஸியாக நம்ம வீட்டிலே செய்யலான்ற ரெசிபி தான் இது. ரொம்ப டெலிஷியஸாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப மாய்ஸ்டாகவும் இருக்கக்கூடிய இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலே இருக்கிற பொருளை வச்சு செஞ்சிட முடியும். வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படின்றத இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டரை நம்ம ஆட் பண்ணிக்கணும். இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா ஒரு 125 கிராம்ஸ் ஆஃப் பட்டரை ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மிக்சரோ இல்லை உங்ககிட்ட பலூன் விஸ்க் இருந்ததுன்னா அதை வச்சு நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா ஃப்ளஃபியாக வரும். நல்லா ஃப்ளஃபப் ஆகிட்டு வரும்போது 125 கிராம்ஸ் ஆஃப் சுகரை நான் பவுடர் பண்ணி வச்சுருந்தேன். அதை கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி நம்ம நல்லா பீட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இன்னுமே நம்மளோட பட்டர் அண்ட் சுகர் மிக்சர் சேர்ந்து நல்லா ஃப்ளஃபப் ஆகி வரும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா சைட்ஸில் ஸ்க்ரேப் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் இதை நம்ம பீட் பண்ணணும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் நம்ம இதை பீட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நல்லா நம்மளுக்கு இந்த பேட்டர் ஃப்ளஃபப் ஆகி வரும். இப்போது இதில் நம்ம ஒரு முட்டையை ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை ஒரு 1/2 மினிட்க்கு பீட் பண்ணிக்கலாம். இது நல்லா முட்டை கரைஞ்ச அப்புறமா மறுபடியும் இன்னொரு எக்கை ஆட் பண்ணி அதையும் இதே மாதிரியே நம்ம பீட் பண்ணிக்கணும். ஸோ இன்னொரு எக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தமாக 2 எக்ஸ் ஆட் பண்ணணும். ஒன்றா தான் ஆட் பண்ணணும், ஒரே டைமில் ஆட் பண்ணிடக்கூடாது. ஸோ செகண்ட் எக்கையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பேட்டர் பார்த்திங்கன்னா யூஸ்வலாக இருக்கிற கேக் பேட்டர் மாதிரி சில பேட்டர்ஸ்லாம் ரன்னியாக இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி இருக்காது. கொஞ்சம் சாலிடாக திக்காக தான் இருக்கும். இப்போ நம்ம முட்டையை ஆட் பண்ணி நல்லா விப் பண்ணிட்டோம் இல்லையா. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எக்ஸ்ட்ராக்டையும் ஆட் பண்ணியாச்சு. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 125 கிராம்ஸ் ஆஃப் மைதாவும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரையும் இந்த மாதிரி சீவ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட ஃப்ளோரை ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம உடனேவே ஹேண்ட் மிக்சரை வச்சோம் அப்படின்னா எல்லாம் மாவெல்லாம் பறக்கும். அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஹேண்ட் மிக்சரை வச்சு சும்மா ஒரு 1/2 மினிட் பீட் பண்ணிங்கனாலே நல்லா கலந்து வந்துடும். இதில் நான் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த சால்ட் ஆட் பண்ணால் இன்னும் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா வருன்றதுனால டேஸ்ட்டு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட பேட்டர் ஓரளவுக்கு வெனிலா ஃப்ளேவர்டு பேட்டர் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம மார்பிள் எஃபெக்ட் கொண்டு வரதுக்கு நம்ம சாக்லேட்டும் ஆட் பண்ணால் தானே அந்த எஃபெக்ட் வரும். அதனால் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த சாக்லேட் ஃப்ளேவர் ரொம்ப அதிகமாக பிடிக்கும் வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் கூட கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா வெனிலா பேட்டர், அதை ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி நம்ம இந்த சாக்லேட்டை ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதுலேயே கலந்துக்கிறோம். இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்மளோட 2 பேட்டருமே இப்போ ரெடியாக இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு சைடில் வெனிலா பேட்டர் ரெடியாக இருக்குது, இன்னொரு பக்கம் சாக்லேட் பேட்டரும் ரெடியாக இருக்குது. ஸோ இதை நம்ம இப்போது டின்னில் ரெடி பண்ணி எடுத்துக்கணும். நான் எப்படி காட்டுறேனோ அதே மாதிரியே நீங்கள் பேட்டரை கொஞ்சம் போர் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட எந்த டின்னில் பேக் பண்ணுறோமோ அதில் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு பார்ச்மெண்ட் பேப்பரை போட்டுட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வெனிலா பேட்டர் இருக்கு இல்லையா அதை இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து டின்னில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் ரேண்டமாக நம்மளோட சாக்லேட் பேட்டர் இருக்கு இல்லையா அதையும் ஆட் பண்ணிவிட்டு அது மேலே மறுபடியும் வெனிலா பேட்டரை ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி மேலே நம்ம பேட்டர் இருக்கிற வரைக்கும் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ இன்னும் கொஞ்சம் சாக்லேட் பேட்டரை மேலே அங்கங்கே ரேண்டமாக ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நல்லா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு.
இன்னும் கொஞ்சம் வெனிலா பேட்டர் இருக்குது, அதையும் மேலே வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சு ஃபைனலாக ஸ்வெர்ல் பண்ணி விட்டுட்டு நல்லா 2 to 3 டைம்ஸ் வந்து இந்த டின்னை நல்லா டேப் பண்ணிவிடுங்க. டேப் பண்ணிவிட்டு சைட்ஸில் ஏதாவது எக்ஸஸ் பேட்டர் இருந்ததுன்னா அதை அப்படியே இந்த மாதிரி கையிலே வந்து எடுத்து விட்டுருங்க. இப்போ ஒரு 2 to 3 டைம்ஸ் இதை நம்ம டேப் பண்ணோம்னா உள்ளார இருக்கிற ஏர் பபிள்ஸ்லாம் போயிட்டு நம்மளுக்கு நல்லா வந்து கேக் வந்து நல்லா பேக் ஆகி வரும். இப்போது ப்ரீ ஹீட்டட் அவன் இருக்குது இல்லையா, அதை வந்து ஒரு 180 டிகிரி செல்சியஸில் அவனை 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இதை ஒரு 30 மினிட்ஸ் பேக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டான மார்பிள் கேக் சூப்பரான டேஸ்ட்டில் கிடச்சிரும். நான் வந்து இதை எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் இருக்கும்போது கேக் வந்து இந்த அளவுக்கு நல்லா ரைஸ் ஆகியே இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் ரெடியான ஸ்டேஜில் நான் வந்து இதை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கேக் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகியிருக்கு பார்த்திங்களா. இதை அன்மோல்ட் பண்ணலாம். நம்மளோட கேக் பேட்டர் கொஞ்சம் கூட ஒட்டலை. ஸோ இதை அன்மோல்ட் பண்ணிவிட்டு இது இந்த மாதிரி நம்ம நைஃபை வச்சு கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரான சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியான கேக்கு ரெடியாக இருக்குது. இந்த வெனிலா அண்ட் சாக்லேட் ஃப்ளேவரில் கேக் வந்து செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இந்த கேக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.